ஹலோ மக்களே, வெல்கம் டு மிஸ்டர் டாலிவுட் சேனல். நான் இன்னைக்கு 2011 ரிலீஸ் ஆன ஸ்ட்ரா டாக்ஸ் அப்படிங்கிற ஒரு த்ரில்லர் மூவியோட ஸ்டோரியை தான் சொல்ல போறேன். படம் என்னமோ நல்ல படம் தான், பட் இந்த படத்தை 18 வயசுக்கு மேல இருக்கவங்க மட்டும் பாருங்க. முக்கியமா ஆண்கள் தன்னை ஒரு கோலை பயந்தாங்கோலை நினைச்சு சுத்திட்டு இருக்கிறவங்க கண்டிப்பா பாருங்க. ஓகே மக்களே, வாங்க மூவிக்குள்ள போலாம். படத்தோட ஓப்பனிங் சீன், ஒரு காட்டுல 4 பேர் வேட்டையாடுறத காட்டுறாங்க. ஒரு மானை தொடிக்க கொலை பண்றாங்க. அப்படியே கட் பண்ணிட்டு ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஹீரோவோட பேரு டேவிட் அண்ட் ஹீரோயினோட பேரு ஏமி. சிட்டில இருந்து கிளம்பின இவங்க 2 பேரும் ஒரு 10 நாள் வெக்கேஷனுக்காக இந்த ஏமி பாப்பாவோட அப்பா அந்த களத்தை தங்கி இருந்த வீட்டுக்கு போறாங்க. போற வழியில நம்ம ஏமி பாப்பா ஹீரோ கிட்ட, எங்க ஊர் அம்முட்டு அருமையான ஊர், அவ்வளவு சூப்பரா இருக்கும், பச்சை பசேன்னு ஊர் ஃபுல்லா அவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லிட்டு அவளோட ஊரை பத்தி பீத்திக்கிட்டே போறா. எது எப்படியோ ஓவரா பீத்திக்கிற, அப்படி என்னதான் இருக்குன்னு வந்து பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார் ஓட்டிக்கிட்டே அவங்க ஊர் ரீச் ஆகுறாங்க. பட் ஹீரோயினோட அப்பா 2 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டாரு. அந்த வீட்டுல யாருமே கிடையாது, அது ஒரு தனி வீடு. அதனால அங்க போறதுக்கு முன்னாடியே சாப்பிட்டுட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலுக்கு வண்டியை வர்றாங்க. ஹோட்டல் உட்காந்து ஹீரோயினும் அவ்வளவு அழகா சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அங்க ஒருத்தன் வரான். இவனோட பேரு சார்லி வேற யாரும் கிடையாது, நம்ம ஹீரோயினோட முன்னாள் காதலன். அவன் ஹீரோயினை பார்த்ததுமே அவனுக்கு பழைய ஞாபகங்கள் எல்லாம் வர ஆரம்பிக்குது. அதாவது முன்னாடி என்ன நடந்திருக்குன்னா, நம்ம ஹீரோயினும் இந்த சார்லி பையலும் தான் சின்சியரா லவ் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஒரு நாள் ஹீரோயினுக்கு வேலை கிடைச்ச சிட்டிக்கு போறா. சிட்டிக்கு போன இடத்துல ஹீரோவை மீட் பண்றா. 2 பேருக்கும் காதல் வருது. 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இதுல ஏமாளி பைய யாருன்னா வேற யாரு, நான் தான் அப்படின்ற மாதிரி சார்லி அங்க வந்து நிக்கிறான். சார்லியை பார்த்த ஹீரோயின், ஐயோ இவனா அப்படின்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்டு ஹீரோ கிட்ட, ஏங்க இவன் தான் என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு, ஸ்கூல்ல இருந்து நாங்க ரொம்ப திக்கா பழகணும் அப்படின்னு சொல்லி இன்ட்ரோ கொடுக்குறோம். அப்போ சார்லி, ஆமாஜி நாங்க 2 பேரும் பயங்கர ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த ஊர் தான், இங்க ஓடு மாற்ற வேலையெல்லாம் நான் தான் பார்த்துட்டு இருக்கிறேன். இவங்களோட அப்பா வீடு கூட வந்து கொஞ்சம் ஓடெல்லாம் பிரிஞ்சுட்டு போயிருச்சு அடிச்ச புயல்ல. அதை சரி பண்ணணும்னா இமிடியேட்டா ஒரே ஒரு கால் பண்ணுங்க, நாளைக்கே வந்து சரி பண்ணி கொடுத்துறேன்னு சொல்றான். அதுக்கு ஹீரோயினும், ஆமா என் ஃப்ரெண்டை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், பயங்கரமான வேலைக்காரன், ஓடு மட்டுமா மாட்டுவான், எல்லாத்தையும் மாட்டுவான்னு சொல்லி வெறித்தனமா இன்ட்ரோ கொடுக்குறான். இதை கேட்ட ஹீரோ, சரி ரொம்ப நாள் ஃப்ரெண்ட்ஸா, சரி உட்காந்து பேசிட்டு இருங்க ஜி, நான் அந்த 2 பீர் மட்டும் வாங்கிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு போய் பீர் வாங்க போயிடுறான். அப்ப சார்லி ஹீரோயின் கிட்ட, என்னை எப்படி உன்னால ஏமாத்த முடிஞ்சது, எனக்கு எப்படி துரோகம் பண்ண, இன்னும் நான் உன்னை மட்டும் தான் நினைச்சிட்டு இருக்கிறேன்னு சொல்றான். ஆமா பெரிய விஸ்வாமித்திரன், என்னை மட்டும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு போவியா, நானே அழகா அம்சமா நல்லா அமுல் பேபி மாதிரி ஒரு புருஷனை கல்யாணம் பண்ணியிருக்கேன், நீ வேற வந்து குடைச்சல் கொடுக்காதரா கம்முன்னு சொல்றான். இது எல்லாத்தையுமே பீர் வாங்க போன ஹீரோ ஒரு சந்தேகத்தோடயே பார்த்துட்டு இருக்கிறான். அப்போ அந்த பார்ல அந்த ஏரியாவோட ஃபுட்பால் கோச் நல்லா தண்ணியை போட்டுட்டு அந்த பார்ல இருக்கிறவங்க கூட பயங்கரமா சண்டை போடுறாரு. அதை பார்த்த சார்லி, இந்த ஆளுக்கு வயசாச்சு தவிர கொஞ்சம் கூட டீசென்சியே கிடையாதுன்னு சொல்லிட்டு அந்த ஆளை போய் சமாதானப்படுத்த போறான். ஆனா கோச் என்ன பண்றாப்ல, ஆள் வந்ததும் வேகமா இன்னும் அதிகமா துள்ள ஆரம்பிக்கிறாப்ல. அப்போ இந்த ஏரியா போலீஸ் டான் உள்ள வந்ததும் அவனை பார்த்த கோச், அங்கிள் நான் ஒண்ணுமே பண்ணலையே, நான் எதுவுமே பண்ணலையேன்னு சொல்லிட்டு வேகமா அடிச்ச பீருக்கும் உடைச்ச பாட்டிலுக்கும் காசை கொடுத்துட்டு அங்க இருந்து வெளில போயிடுறான். இது எல்லாத்தையும் பார்த்துக்கிற இந்த ஹீரோவுக்கு அப்படியே ஷாக் ஆயிரும். ஏன்னா ஹீரோவுக்கு வயலன்ஸ்னாலே சுத்தமா ஆகவே ஆகாது, அவன் ஒரு சுத்த பயந்தாங்கோலி. ஹோட்டல்ல இருந்து வெளியே வரும்போது சார்லி கிட்ட, நாளைக்கு வந்து அந்த ஹோட்டல்லாம் சரி பண்ணி கொடுத்துருப்பான்னு சொல்லிட்டு வெளியில வராங்க. வெளியில வந்தா இவங்களோட கார்ல வேற யாரோ உட்காந்துட்டு இருக்காங்க. அதை பார்த்து கடுப்பாகிற ஹீரோ, என்னடி உங்க ஊரு கொஞ்சம் கூட டீசென்டே இல்லாதவங்களா இருக்காங்க, யாரு அவன் என் கார்ல உட்காந்துட்டு இருக்கிறான்னு சொல்லி டென்ஷன் ஆகிறான். உடனே ஹீரோயின், இதுக்கெல்லாமா தம்பி டென்ஷன் ஆவ, இருந்தா வந்துறன்னு சொல்லிட்டு நேரா அந்த கார்ல இருக்கவன்ட்ட போயிட்டு, என்ன ஜேம்ஸ் ஆளே மாறிட்டையா, வர அப்படியே ஹேண்ட்ஸம் ஆயிட்டே போறிய, இப்படி அடுத்தவங்க கார்ல ஏறலாமா, தப்பு இல்ல இறங்கு சாமி அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேசுறான். அப்போ அங்க வர ஜேம்ஸோட அண்ணன் டேனியல் ஹீரோயினை பார்த்து, ஹாய் ஏமி எப்படி இருக்க, ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லி விசாரிச்சுட்டு அப்படியே ஜேம்ஸை கூட்டிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். அவன் கிளம்பினதுமே ஹீரோயின், நான் கார் ஓட்டுறேன்னு சொல்லிட்டு 2 பேரும் கார் ஓட்டிட்டு அப்படியே போயிட்டு இருக்கும்போது ஹீரோ என்ன பண்றான், ஆமா இந்த பார்ல ஒருத்தர் நெட்டையா நல்லா அழகா இருந்தானே, அவன் யாருன்னு சொல்லிட்டு கேட்கறான். தெரியுண்டாக்கல்லா, நீ இந்த கேள்வி என்கிட்ட கேட்பேன்னு, அவன் வேற யாரும் கிடையாது, என்னோட எக்ஸ் லவர் தான், உன்னை பாக்குறதுக்கு முன்னாடி அவனை தான் சின்சியரா லவ் பண்ணிக்கிட்டு இருந்தேன், எப்போ உன்னை பார்த்தனோ உன் அழகுல அப்படியே மயங்கி உன் கூடயே வந்துட்டேன்னு சொல்றான். இதை கேட்ட ஹீரோவுக்கு அப்படியே கர்ப்பம் ஆயிருது. அப்புறம் அப்படியே ஹீரோயினோட வீட்டுக்கு போறாங்க. வீடு நல்லா பெருசா இருக்குது. வீட்டை சுத்தி கிட்டத்தட்ட ஒரு 100 ஏக்கருக்கு ஹீரோயினோட நிலந்தான். அது எல்லாத்தையும் ஆணு வேடிக்கை பார்த்த ஹீரோ அப்படியே வீட்டுக்குள்ள போறான். வீட்டுக்குள்ள போனா அவனுக்கு இன்னும் ஷாக்கா இருக்கு. ஏன்னா உள்ள நிறைய ஸ்னைப்பர் கன்னு எல்லாமே இருக்கும். அதை பார்த்த ஹீரோ, ஏன் உங்க அப்பா என்னடி வேட்டைக்காரனாடின்னு சொல்லி கேட்க, ஆமா எங்க அப்பா எங்களோட 100 ஏக்கர் தோப்புக்குள்ள போயிட்டு அப்படியே வேட்டையாடிட்டு வருவாரு பாரு, அதெல்லாம் சொன்னா உனக்கு எங்க தம்பி புரிய போகுது, அவர் வச்சு கொடுக்குற உடம்பு கறி குழம்பு இருக்கே அப்படி இருக்கும், நான் இப்ப ரொம்பவே அவரை மிஸ் பண்றேன்னு சொல்லி ஃபீல் பண்றா. அதை பார்த்த ஹீரோ, சரி ரொம்ப மிஸ் பண்ணாத, வந்த இடத்துல செம்மையா என்ஜாய் பண்றோம், 10 நாளும் அனுபவிச்சுட்டு போறேன்னு சொல்றான். அடுத்த மறுநாள் காலையில காட்டுறாங்க. ஹீரோ பதறி போய் எந்திரிக்கிறான். என்னன்னு பார்த்தா, நேற்று சொல்லிட்டு வந்தாங்களா சார்லி கிட்ட ஒரு வேலை ஓட மாட்டுறது, அந்த வேலையை பண்றதுக்கு காலையில 6 மணிக்கெல்லாம் வந்திருப்பானுங்க. சப்பா இவனுக்கு தொலை தாங்க முடியலன்னு சொல்லி நேரா சார்லி கிட்ட போயிட்டு, என்ன ப்ரோ காலங்காத்தால 6 மணிக்கு வந்து ஓட மாட்டிட்டு இருக்கிற, இதெல்லாம் ஓவரா இல்லையா ப்ரோ, மக்க மனுஷர்லாம் உறங்க வேண்டாமான்னு சொல்லி கேட்கறான். அதுக்கு சார்லி, தலை எங்க கிட்ட ஒரு ஒர்க்கை கொடுத்துட்டீங்கன்னா அதை முடிக்கிற வரைக்கும் நாங்க தூங்கவே மாட்டோம், அது மட்டும் இல்லாம மதியானம் கொஞ்சம் வெயில் அதிகமா இருக்கும், அதனால சீக்கிரமே வந்து வேலையை முடிச்சுட்டா சீக்கிரமே வீட்டுக்கு போயிடலாம் இல்லையா, அதனால தான் சீக்கிரமா வந்துடுறேன்னு சொல்றான். சரி வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ள போன ஹீரோ அப்படியே ஃப்ரெஷ் ஆயிட்டு ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்காக உட்காடுறான். அப்போ வேலை பார்த்துக்கிட்டு இருந்த ஒருத்தன் வேகமா வந்து ஃப்ரிட்ஜ்
ஃப்ரிட்ஜ் ஓபன் பண்ணி அவன் பாட்டுல பீர் எடுத்துட்டு போறான். இதை பார்த்த ஹீரோக்கு கடுப்பாகிறது. ஏய் என்னடி உங்க ஊருக்காரனுங்க கொஞ்சம் கூட மேனஸ் தெரியாத முட்டா பயல்களா இருக்காங்க, இப்படியா அடுத்த வீட்டுல வந்து கேட்காம கொள்ளாம பீர் எடுப்பாங்க, என்ன சுத்த பைத்தியக்கார பய ஊரா இருக்குன்னு சொல்லி திட்டும் போது, எங்க ஊரே இப்படித்தான், நாங்கெல்லாம் ஒரே குடும்பத்துல இருந்து ஒன்னா வளர்ந்த தாய் மாமாக்க பெரியப்பா மக்க மாதிரி தான் பழகுவோம், இங்க திருட்டு களவுன்னு எதுவுமே கிடையாது, எல்லாரும் தங்கமான பயலுக அப்படின்னு சொல்லி திரும்பவும் அவங்க ஊரை பத்தியே பீத்திட்டு இருப்பான். அப்போ அங்க வேலை பார்த்துட்டு இருந்த பயலுக 11 மணிக்கெல்லாம் அங்க இருந்து கிளம்பிடுறானுங்க. யோ என்னையா வேலையே முடியல அதுக்குள்ள கிளம்புறீங்கன்னு சொல்லிட்டு போய் ஹீரோ கேட்க, தல நாங்க தான் சொன்னோம்ல எங்களுக்கு 11 மணி தான் டைமே, அதுக்கு மேல வெயில் வந்து உடம்பெல்லாம் வேர்த்து ஊத்தி அரிக்க ஆரம்பிச்சிருது ப்ரோ, இப்போ நாங்க வேட்டைக்கு போறோம், நாளைக்கு வந்து பேலன்ஸ் வேலையை முடிச்சு கொடுத்துறோம்னு சொல்லிட்டு அங்க இருந்து டாட்டா காட்டிட்டு கிளம்பிடுவோம். அப்படியே கட் பண்ணிட்டு சார்லி அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து சரக்கு அடிச்சுட்டே பில்லியார்ட்ஸ் ஆடுறத காட்டுறாங்க. அப்போ சார்லி கிட்ட அவனோட இன்னொரு ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொல்றான், மச்சான் உன் ஆளு சும்மா தளன்னு இருக்கிறாடா, பார்க்கும்போது அப்படியே உள்ளுக்குள்ள ஏதோ சுருன்னு ஆகுது மச்சான்னு சொல்றான். டேய் அப்பா அடுத்தவன் பொண்டாட்டிதா அவளை ஏன்டா இப்படி எல்லாம் ரசிக்கிறீங்கன்னு சொல்லும் போது, ஆமா அப்படியே ரசிச்சு தள்ளிட்டாங்க, உருகி லவ் பண்ணல, அப்படியே உனக்கு தூக்கி சொருகிட்டு போனால, அவளை திருப்பி ஏதாச்சும் பண்ணணும்னு உனக்கு தோணலையாடா, இதே நானா இருந்திருந்தா அவ கையில ஒண்ணு அவ வயித்துல ஒண்ணுன்னு சொல்லி 2 கொடுத்திருந்திருப்பேன், நீ வேஸ்ட் மச்சான்னு சொல்லி சார்லியை வெறுப்பத்தி விட்டுறானுங்க. அடுத்து மறுநாள் காலையில காட்டுறானுங்க, ஹீரோயின் ஜாக்கிங் போயிட்டு திப்புன்னு ஓடியாந்துட்டு இருக்கும்போது பின்னாடியே நம்ம சார்லி பாய்ஸ் வரானுங்க. அதுல இந்த தொப்பி போட்டுருக்கானே இவன் தான் ஹீரோயினை கலாய்ச்சிருந்திருப்பான். அவன் ஹீரோயினை பார்க்க பார்வையே சரி இருக்காது, அப்படியே தூக்கி சாப்பிடுற மாதிரி பாக்குறான். இதை பார்த்தா சார்லி ஏய் ஏதாவது சொல்லிட போறேன் ஹார்ன் அடிடா விலகட்டுன்னு சொல்லிட்டு ஹார்ன் அடிச்சதும் அவ விலகுறான். அடுத்து இவனுக்கு கூரை மேல ஏறிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும்போது ஜாக்கிங் பண்ணிட்டு இவ வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வரும்போது அவளோட ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சிருக்கும். இது எல்லாத்தையும் அவனுக்கு சொல்லிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருப்பானுங்க. அவனுக்கு பாக்குறத பார்த்து காண்டான ஹீரோயின் புருஷங்கிட்ட போயிட்டு புருஷா அவனுங்க என்ன ஒரு மாதிரி பாக்குறாங்கடான்னு சொல்லும் போது, இங்க பாரு இப்படி ட்ரெஸ் போட்டு போனீங்கன்னா எல்லாரும் தான் பாப்பாங்க, முழுசா மூடிட்டு போடின்னு சொல்லி அவன் திட்டி விட்டுறான். யாரா இவன் சொம்பையா இருக்கிறான் போய் சண்டை போடுவான்னு பார்த்தா இவன் என்னன்னா நமக்கு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்கிறான்னு சொல்லிட்டு நேரா ஜன்னலுக்கிட்ட போயிட்டு இங்க பாருங்கடா காஜு பாய்ஸ்ன்னு சொல்லி அப்படியே அவரோட ஜிப்பை ஓபன் பண்ணி காட்டி அவங்கள வெறுப்பேத்தி விட்டுறான். அவனுக்கு சும்மா இருந்தாலும் பாதவத்தியமாவா இவள வளைச்சு காட்டுறா அப்படின்ற மாதிரி பாக்குற நமக்கே தோணும். அடுத்து 11 மணி ஆகுது. இவனுக்கு தான் 11 மணிக்கு மேல வேலை செய்ய மாட்டானுங்களே. சோ வேலையெல்லாம் முடிச்சுட்டு சார்லி ஹீரோ கிட்ட வந்து என்னத்தல ஜாகுவார் காரெல்லாம் வச்சிருக்கிற பெரிய கையாத்தான் இருப்ப போலயே வாழ்றையான்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். பின்னாடியே ஹீரோவும் கார்ல போகும்போது இவனுக்கு வழியே விடாம கார் ஓட்டிட்டு போறானுங்க. யாரா அவனுங்க மெண்டல் பயலெல்லாம் இருப்பானுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவும் அவனுக்கு ஃபாலோ பண்ணியே போறான். ஒரு இடத்துல கார் வரல, முன்னாடி போயான்னு சொல்லிட்டு இவனை முன்னாடி போக சொல்றானுங்க. ஹீரோவை வேகமா சைடு எடுத்து முன்னாடி போறான். பார்த்தா அங்க பெரிய ட்ரக் ஒரு மரக்கட்டை தூக்கிட்டு இருக்கும். கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா ஹீரோவுக்கு பால் ஊத்திருப்பானுங்க. இவனுக்கு பிளான் பண்ணி எல்லாத்தையும் பண்ண மாதிரியே இருக்கும். இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஹீரோவுக்கு சம கடுப்பாயிருது. யாரா அவனுக்கு ஜோக்கர் பாய்ஸ் தேவையில்லாம விளையாடிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அப்படி அவங்களை பார்த்து முறைக்கிறான். ஆனா அவனுங்க பாய்த்தலை அடிக்கடி எதுவும் பல்ல இல்ல, பார்த்து பத்திரமா போ, கொண்டாட்டி வீட்டுல சமைச்சு வச்சிருக்கோம் போய் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து கலாச்சி கிளம்பிடுறானுங்க. அந்த ட்ரிப் அடிச்சதுல ஹீரோட கார் வீல் அப்படியே வளைஞ்சிரும். அதனால இவன் என்ன பண்றான், காரை கொண்டு போய் மெக்கானிக் கடையில விட்டுட்டு உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான். அப்போ கோச்சோட பொண்ணு, அதான் அந்த பார்ல சண்டை போட்டான்ல கோச், அந்த கோச்சோட பொண்ணு நம்ம ஜேம்ஸ், அதான் கொஞ்சம் பைத்தியமா இருப்பான்ல ஜேம்ஸ், அவங்கிட்ட போயிட்டு ரொம்ப உருகி பேசுறா, அப்படியே லவ் பண்ற மாதிரியே பழகுறா. இதை பாக்குற ஹீரோவுக்கு பாடுறா பைத்தியக்காரனுக்கு வந்த வாழ்வ அப்படின்ற மாதிரி ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்கும் போது நம்ம ஜேம்ஸோட அண்ணன் டேனியல் அங்க வந்துடுறான். அவன் அந்த பொண்ணு கிட்ட, ஏமா நீ ஏதாச்சும் உரண்டி எடுத்துட்டு போயிடாதமா, உங்க அப்பா இவனை பார்க்கும் போதெல்லாம் செருப்பு அடிக்காத ஒரே அடிச்சிட்டு இருக்கிறான், தயவு செஞ்சு இவனை பார்க்க வராத, உங்க அப்பன் கண்டிப்பா அவனை கொலை பண்ணிடுவான், ப்ளீஸ் புரிஞ்சுக்கொன்னு சொல்லி அந்த பொண்ணை பேசி அனுப்பி வச்சிடறோம். அடுத்த ஹீரோ கார் ரெடி ஆனதும் நேரா பாருக்கு போறான். பார்ல கோச் இருப்பாப்ல, அவர்கிட்ட ஒரு ஹாய் சொன்ன ஹீரோ அப்படியே திரும்பி பாக்குறான். இங்க சார்லி பாய்ஸ் உட்காந்து பீர் அடிச்சிட்டு இருக்கானுங்க. அவனை ஹீரோ பார்த்து, ரோட்ல பார்த்து ஓட்ட தெரியாம ஓட்டி எங்கேயாவது போய் சொரிகிறாத, நாங்க வேணும்னா உனக்கு ஓட்ட சொல்லி கொடுக்கவா, கார அப்படின்னு சொல்லி 2 டைம் டபுள் மீனிங்ல பேசுறதும் ஹீரோ செம்ம கடுப்பாகிறான். அப்போ அந்த பாருக்கு வர புது ஃபுட்பால் கோச் ஹீரோ கிட்ட, சார் நீங்க ஏமியோட வீட்டுக்காரர் தானே, நம்ம ஏரியால ஒரு வழக்கம் இருக்குது, நாளைக்கு காலையில சர்ச்சுக்கு வந்துருங்க, சர்ச் முடிச்ச உடனே ஒரு பார்ட்டி இருக்கும், அந்த பார்ட்டி முடிஞ்ச உடனே ஒரு ஃபுட்பால் மேட்ச் நடக்கும், மறக்காம உங்களோட வீட்டுக்காரமாவோட வந்துருங்கன்னு சொல்லி இன்வைட் பண்றான். அதே மறுநாள் காலையில சர்ச்சை காட்டுறாங்க. அங்க ஹீரோயின் கூட வந்திருப்பான். பட் ஹீரோவுக்கு இந்த கடல் மேலையெல்லாம் சுத்தமா நம்பிக்கை கிடையாது, சுத்தமான ஏத்திஸ்ட். அதனால சர்ச்சுக்குள்ள உட்காரது பிடிக்காம நீ பொறுமையா இவனுக்கு ஆத்துறதெல்லாம் கேட்டுட்டோமா, நான் கார்ல வெயிட் பண்றேன்னு சொல்லிட்டு இவன் கார்ல போய் உட்காந்துட்டு இருப்பான். இது எல்லாத்தையும் பாத்துக்கிற சார்லி நேரா ஹீரோ கிட்ட போயிட்டு, இங்க பாரு உனக்கு வேணா கடவுள் நம்பிக்கை இல்லாம இருக்கலாம், அதுக்காக அங்க பிரேயர் நடந்துட்டு இருக்கும்போது நீ பாட்டுல கிளம்பி வந்துட்டு இருக்கிற பைத்தியக்காரா, இவ்வளவு படிச்சிருக்கிறைய கொஞ்சம் கூட மேனஸ் இல்லையான்னு சொல்லி திட்டுறான். அதுக்கு ஹீரோ, மேனஸை பத்தி நீ பேசுறியா, பைபிள்ல நிறைய சொல்லியிருக்காங்க, அதெல்லாம் நீ படிச்சிருப்பியான்னு கூட எனக்கு தெரியல, ஆனா ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் உன்ட சொல்றேன், நீ கேளு, அடுத்தவன் பொண்டாட்டிய காம பார்வையில பார்க்க கூடாதுன்னு சொல்லிட்டு பைபிள்ல சொல்லியிருக்காங்க, அதை நீ ஃபாலோ பண்றியா தம்பி, கடவுளே இல்லைன்னு சொல்றேன், நான் கூட நல்லவன் தான்டா, நீ வாரம் சர்ச்சுக்கு போறன்ற பேர்ல அங்க போயிட்டு பொம்பளையில தானே பார்த்துட்டு இருக்கிற, மூடிக்கிட்டு போன்னு சொல்லி திட்டி விட்டுறான். இதனால சார்லிக்கு செம்ம நோஸ்கட் ஆயிரும். அதனால அமைதி அங்கிருந்து போயிடுவான். அடுத்து அப்படியே பார்ட்டியை கட்டுறாங்க. அந்த பார்ட்டியில ஊர்ல இருக்கிற எல்லாரும் உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது இந்த ஜேம்ஸ் பையன் கோச்சோட பொண்ணு கிட்ட போய் பேச போறான். இதை பார்த்த கோச் செம்ம கடுப்பாயி, டேய் பைத்தியக்கார நாயே உனக்கு ஏன் பொண்ணு கேக்குதாடான்னு சொல்லி அவனை பயங்கரமா அடிக்கிறாரு. ஜேம்ஸை தூக்கி போட்டு மிதிக்கிறத ஒரே வேடிக்கை பார்த்துட்டு இருக்கும். ஆனா ஹீரோயின் மட்டும் தைரியமா போயிட்டு கோச்சோட கையை
பிடிச்சிட்டு ஏன் அவனே பச்சை புள்ள மாதிரி இருக்கிறான், உன் பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒருத்தன் கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும், மூடிட்டு போயான்னு சொல்லி திட்டி விட்டுறா. இந்த பிரச்சனையில ஹீரோ பயந்து போயிட்டு ஏமா எதுக்குமா, அவங்க சண்டை அவங்க குடும்பம் அதை பாத்துக்கிறாங்க, நீ எதுக்கு ஊரம்புக்கு போற, வா வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு போய் கார்ல ஏறினதும் ஹீரோயின் கடுப்பாகி நீ என்னைக்கு தாண்டா ஆம்பளை நடந்துப்ப, இவ்வளவு பெரிய பிரச்சனை போயிட்டு இருக்குது, நீ பாட்டுல என்னை கூட்டு வந்துட்டு இருக்கிற, கொஞ்சம் கூட உனக்கு தைரியமே வராதான்னு சொல்லி இப்ப பயங்கரமா திட்டிட்டு 2 பேரும் வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போன ஹீரோ கபோர்ட ஓபன் பண்ணி பாக்குறான். கபோர்ட்ல யாரோ ஹீரோயினோட பூனையை அப்படியே தூக்குல தொங்க விட்டுருப்பாங்க. அதை பார்த்தா ஹீரோ பயந்து போயிட்டு ஐயோன்னு சொல்லிட்டு வரும்போது ஹீரோயினும் போய் பார்த்துட்டு ஷாக் ஆகுறா. இது எல்லாத்தையும் கண்டிப்பா அந்த சார்லி பாய்ஸ் தான் பண்ணிருப்பானுங்க, அவனுக்கு தான் இந்த ஊர்லயே பொறிக்க பசங்கன்னு சொல்லி ஹீரோயின் பிளேம் பண்றா. ஆனா ஹீரோ இல்ல அவனுக்கு பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல, அவனுக்கு நம்ம கூட தானே இருந்தானுங்க, அதனால இங்க வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல, நாளைக்கு இதை பத்தி பொறுமையா இன்வெஸ்டிகேட் பண்ணலாம், நீ எதுக்கும் பயப்படாதான்னு சொல்லிட்டு மறுநாள் வேலைக்கு வர்ற சார்லி பாய்ஸ் கிட்ட நைஸா போட்டு வாங்குறாங்க. ஆனா எவனுமே அதை பத்தி பெருசா கேரே எடுத்துக்க மாட்டான். அந்த பூனையை பத்தி ஒண்ணுமே தெரியாத மாதிரி எங்க பூனை இல்லாம வளர்த்தீங்க, நாங்க ஒரு நாள் கூட பார்க்கலையே அப்படின்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுப்பானுங்க. அப்புறம் ஹீரோ கிட்ட சரிதல எங்களுக்கு டைம் ஆகி போச்சு, நாங்க வேட்டை கிளம்புறோம், நீ வாயான் ஜாலியா இருக்குன்னு சொல்லி ஹீரோவையும் கூட்டு போறாங்க. ஹீரோவை ஒரு அத்துவான காட்டுக்குள்ள போய் அனாதையா விட்டுட்டு ஆளுக்கு தனித்தனியா போயிடுறானுங்க. சுத்தி பார்க்க மாட்டோம், ஹீரோ ரொம்ப பயந்துருவான், எங்க இப்படி எல்லாம் நான் தனியா விட்டுட்டு போகாதீங்கன்னு சொல்றப்போ திடீர்னு எங்க இருந்தோ புல்லட் வருது, ஐயோன்னு சொல்லிட்டு ஹீரோ பதறி போய் கீழே உள்ள அங்க சார்லி பாய்ஸ் 2 பேர் வந்து யோ ஓரமா போயா சும்மா ஷூட் பண்ணும்போது குறுக்க வந்துக்கிட்டு முன்ன பின்ன வேட்டைக்கு போயிருக்கா இல்லையான்னு சொல்லி திட்டிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறானுங்க. ஹீரோ தனியா அங்க இருந்து நடந்து போயிட்டு இருப்பான். இவனுக்கு வேணும்னு பண்றதை புரிஞ்சுக்கிட்ட ஹீரோ மனசுக்குள்ள மாரியாத்தா சாரி மேரியாத்தாவை நினைச்சுக்கிட்டு அவன் பாட்டில் நடந்து போறான். அதே நேரம் இந்த பக்கம் ஹீரோயினை கட்டுறாங்க. ஹீரோயின் குளிக்க போகும்போது யாரோ டோர் தட்டுறாங்க. யாருன்னு போய் பாக்குறா, வேற யாரு சார்லி தான் வந்திருப்பான். ஹீரோவை காட்டுக்குள்ள சிக்க வச்சுட்டு இவன் ஹீரோயின் கூட உல்லாசம் அனுபவிக்கிறதுக்காக வந்து அவகிட்ட ப்ளீஸ் ப்ளீஸ்னு சொல்லிட்டு கெஞ்சிரான். ஆனா அவன் மடியவே மாட்டா. அதனால கடுப்பான சார்லி அவளை தூக்கி சோஃபால போட்டுட்டு ஏண்டி என்னையவே கழட்டி விட்டு போறியா அப்படின்னு சொல்லி அவளை கற்பழிக்க ஆரம்பிச்சிடறான். இந்த சீனை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது, ஒருவேளை படம் பாத்தீங்கன்னா இந்த சீன் கண்டிப்பா பாருங்க. இதுல காமம், காதல், கணவர் இந்த மூணையுமே அட் அ டைம்ல ஹீரோயின் எக்ஸ்பிரஸ் பண்ணிருப்பா. இவன் காஜுக்காக தான் வந்திருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு ஹீரோயின் அப்படியே ஜட மாதிரி படுத்துட்டு அவன் முடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்றான். அவன் முடிச்சுட்டு எந்திரிச்சதும் அவன் பின்னாடியே அவனோட கேங்ல இருக்கிற இன்னொருத்த அதான் அந்த தொப்பிக்காரனும் வந்துடுறான். அவனே ஹீரோயினை கற்பழிக்கிறான். ஆனா அந்த பைத்தியக்காரனா ஒரு எக்ஸ் லவர் இப்படி கஷ்டப்படுறான்னு சொல்லி அவளை போய் காப்பாத்தலாம் மாட்டான். அவன் பாட்டுல ஜாலியா உட்காந்து வேடிக்கை பார்த்துட்டு இருப்பான். இவனுக்கு ஹீரோயினை கதற விட்டுட்டு அங்க இருந்து கிளம்பிடுறானுங்க. ஹீரோயின் ஏங்கி அழுதுட்டு ஹீரோவுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பான். ஹீரோ அந்த காட்டுக்குள்ள இருந்து தப்பிச்சு நேரா வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்தா ஹீரோயின் சோகமா இருக்கிறத பார்த்துட்டு என்னடி இவ்வளவு அமைதியா இருக்கிற, என்ன விஷயம்னு சொல்லிட்டு கேட்க இவங்க கிட்ட நடந்ததை சொன்னாலும் இவன் ஆம்பளை மாதிரி போய் சண்டையா போட போறான், நம்மளை தான் திட்ட போறான். நீ ட்ரெஸ் ஒழுங்கா போட்டா எதுக்கடி அவங்க எல்லாம் உன்னை பார்க்க போறாங்கன்னு சொல்லி நம்மளை தான் திட்டுவான். எதுக்கு வம்பு, இவன்ட்ட சொல்லவே வேண்டாம்னு சொல்லிட்டு அப்படியே மறைச்சிடுறான். என்ன எதுக்கு அமைதியா இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ திரும்பவும் கேட்க இல்ல எனக்கு இங்க இருக்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது, வாங்க நம்ம ஊருக்கே போயிடலாம்னு சொல்லும் போது என்ன இந்த பொறிக்க பசங்களை பத்தி யோசிக்கிறியா, அவனுக்கு என்ன பண்ணானுங்க தெரியுமா பட்டோ, இனி அத்துவான காட்டுக்குள்ள கூட்டு போயிட்டு அனாதையா விட்டுட்டு இவனு காட்டுல ஓடியான்ட்டானுங்க. அந்த காட்டுக்குள்ள இருந்து வெளியில வரதுக்குள்ள நான் பயந்த பயம் இருக்குதே, அதெல்லாம் வெளியே சொன்னா ரொம்பவே கஷ்டமா இருக்குன்னு சொல்லும் போது ஹீரோயின் இவனை நினைச்சு பார்த்து ரொம்பவே பயங்கரமா அழுறா. அதுக்கு ஹீரோ சரி விடு, நான் தான் வந்துட்டேன்ல, இவனுங்களை நினைச்செல்லாம் பயந்து இங்க இருந்து போகணும்னு யோசிக்காத, நம்ம இங்கே இருக்கலாம், நாளைக்கு இவனுங்களை வேலைக்கு வர வேண்டாம்னு சொல்லிடலாம், நம்ம வேற ஒரு ஆளை வச்சு இந்த ஓடலாம் மாட்டிக்கலாம்னு சொல்றான். ஹீரோயினுக்கு அப்பதான் ரிலாக்ஸ் ஆகுது. மறுநாள் சார்லி வேலைக்கு வரும்போது ப்ரோ இங்க வாங்க ப்ரோ உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லி ஹீரோனை தனியா கூப்பிடுறான். சார்லிக்கு அள்ள இருக்காது, எங்க இந்த உதவி நேற்று நடந்ததெல்லாம் போட்டு கொடுத்துட்டான்னு சொல்லிட்டு பதட்டத்திலே போகும்போது இங்க பாருங்க ப்ரோ உங்களோட வேலை எனக்கு ஒன்றும் திருப்தியா படல, காலையில 6 மணிக்கு வர 11 மணிக்கு ஓடி போயிடுறா, உன்னோட வேலை ஒண்ணு எனக்கு சுத்தப்படலப்பா, அதனால இந்த அவன் பேமெண்ட் இன்னோட உன் கான்ட்ராக்ட் க்ளோஸ்னு சொல்லிட்டு பேமெண்ட் கொடுக்க போகும்போது ஹீரோயின் அங்க வர. அவளை பார்த்த சார்லி அப்ப நம்ம டார்லிங் எதுவுமே சொல்லியா, இனிமே டெய்லி வர வேண்டியதான்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்த்த உடனே ஒரு சிரிச்சுட்டு சரி ப்ரோ அடுத்து ஏதாச்சும் நல்ல வேலை இருந்தா சொல்லுங்க மீண்டும் சந்திப்போம்னு சொல்லிட்டு டாடா காட்டிட்டு கிளம்பிடுறோம். அன்னைக்கு சாயங்காலம் ரக்பி மேட்ச் நடக்குது. அதுக்காக ஹீரோயினும் ஹீரோவும் போறாங்க. அங்க இந்த பொறிக்க போயிலுக்கு சார்லி பாய்ஸ்னுட்டு ஹீரோயினை திங்கிற மாதிரி பாக்குறாங்க. அவனுங்களை பார்த்த ஹீரோயினுக்கு பதட்டமாயிரும். இருந்தாலும் என்ன பண்றது, மேட்ச் பார்க்கணும்னு சொல்லிட்டு மேட்ச் பார்க்க போறா. இவனுங்களும் பின்னாடியே போறானுங்க. இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்க, இன்னொரு பக்கம் நம்ம கோச்சோட பொண்ணு இருக்கால அவ ஜேம்ஸ் கிட்ட போயிட்டு இங்க பாரு ஜேம்ஸ், நான் வாழ்ந்தா உன் கூட தான் வாழ்வேன், வா நம்மளோட வாழ்க்கையை போய் தொடங்கலாம்னு சொல்லிட்டு அவனை தனியா ஒரு ரூமுக்கு கூட்டு போறான். இங்க மேட்ச் ஸ்டார்ட் ஆகிடுது. ஹீரோயினுக்கு அவனுங்களை பார்க்க நேற்று நடந்த சம்பவம் மட்டும்தான் யாவத்துல திரும்ப வந்துகிட்டு இருக்கும். அதனால ஹீரோ கிட்ட நம்ம இங்க இருந்து கிளம்பிடலாமா, எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்றான். மேட்ச் முடியறதுக்கு கொஞ்ச நேரம் தான் இருக்கு, வெயிட் பண்ணுன்னு சொல்லும் போது இவனுக்கு மூஞ்ச பாக்குறதுக்கு அவளுக்கு இரிட்டேட் ஆகும். அதே நேரம் அந்த கோச் என்ன பண்றான், அவனோட பொண்ணை காணும்னு சொல்லிட்டு அவளை தேடி போறான். அவன் கத்திக்கிட்டே போகும்போது அந்த சவுண்ட் கரெக்டா ஜேம்ஸை கேட்டுருது. ஐயோ உங்க அப்பா வந்துட்டான், கண்டிப்பா என்னை ஆடி நடிச்சிட்டு கொலை பண்ணாம விட மாட்டான், ப்ளீஸ் கத்தாதுன்னு சொல்லிட்டு அவளோட வாயை பொத்துறான். ஆனா வாயை பொத்துறதுக்கு பதிலாக வாயவும் மூக்கையும் சேர்த்து பொத்திடுவான். அவ மூச்சு திணறி ஸ்பாட்லயே செத்துருவா. அதுல பயந்து போன ஜேம்ஸ் அவளோட டெட் பாடியை அங்கேயே போட்டுட்டு வேகமா ஓடுறான். இந்த பக்கம் ஹீரோயின் சார்லி பாய்ஸ் மூஞ்ச பாக்குறதுக்கே பிடிக்காம ஹீரோ கிட்ட இங்க பாரு இப்ப நீ வரியா இல்லையா, நீ மட்டும் வரலைன்னா நான் பாட்டு நடந்து போயிருவேன்னு சொல்லும் போது ஹீரோ சரிமா போயிடலான்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறாங்க. இவங்க 2 பேரும் கார்ல வேகமா போயிட்டு இருக்கும்போது ஜேம்ஸ் குறுக்கு வந்து விழுந்துடுறான். அவன் கையில சம்மடி பட்டுரும். அப்ப இந்த பக்கம் கோச் அவனோட பொண்ணை தேடி பார்த்துட்டு அவரோட பொண்ணை காணும்னு தெரிஞ்சுக்கிட்டு நேரா சார்லியோட குரூப் கிட்ட வந்து என் பொண்ணை காணுண்டா, அவ கடைசியா ஜேம்ஸ் கூட தான் போனான்னு சொல்லி எல்லாரும் சொல்றாங்க, வாங்கடா வந்து தேடி கொடுக்கறான்னு சொல்றான். இவங்களும் பொண்ணை தேடுறதுக்காக
எடுக்கிறதுக்காக கார் கிட்ட போறாங்க. அப்போ இவனுக்கு வச்சிருந்த வாக்கி டாக்கில போலீஸோட ஃப்ரீக்வன்சியை செட் பண்ணி வச்சிருப்பாங்க. அதனால போலீஸ் என்ன பேசினாலும் இங்க கேட்கும். அந்த வாக்கி டாக்கில போலீஸ் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி ஜேம்ஸ்ங்கிறவனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. டேவிட் தான் இந்த ஆக்சிடென்ட் பண்ணிருக்காப்ல. அவனோட வீட்டுக்கு தான் ஜேம்ஸை கூட்டிட்டு போறாப்ல. சோ ஒரு ஆம்புலன்ஸ் ஒன்னு கூட்டிட்டு டேவிட் வீட்டுக்கு போயிட்டு என்ன ஏதுன்னு விசாரிங்கன்னு சொல்லிட்டு கட் பண்ணிடுறாங்க. இது எல்லாத்தையும் கேட்ட சார்லி ஹீரோயினை இன்னைக்கு ஒரு ரவுண்ட் போயிடலாம்னு சொல்லி முடிவு பண்ணி, யோ கோச் உன் மாப்பிள்ள எங்க இருக்கான்னு தெரிஞ்சிருச்சு, வாயா போய் தூக்கலாம்னு சொல்லிட்டு நேரா டேவிட் வீட்டுக்கு போறாங்க. அங்க போன கோச், டேவிட் அந்த புறம்போக்கு என் பொண்ணை ஏதோ பண்ணிட்டான், அவனை தயவு செஞ்சு என்கிட்ட கொடுத்துரு, அவனை கொல்லாம விட மாட்டான்னு சொல்லி கத்திட்டு கல்லு கப்பலான்னு தூக்கி அந்த வீட்டுல அடிக்கிறானுங்க. அந்த நேரம் போலீஸுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சு போலீஸும் ஸ்பாட்டுக்கு வரான். ஆனா போலீஸை கொஞ்சம் கூட மதிக்காத கோச் அவனை ஸ்பாட்லயே கொலை பண்ணிடுவான். இது எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்த ஹீரோக்கு அள்ளு விட்டுரு. வேகமா ஹீரோயின் கிட்ட போயிட்டு இவனுக்கு எப்படியும் உள்ள வந்துருவானுங்க. போலீஸே கொலை பண்ற இவனுக்கு ஜேம்ஸ் எல்லாம் ஒரு தூசு மாதிரி, நீ இவனை கூட்டிட்டு மேல போய் ஒளிஞ்சுக்கோ, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஆணி அடிக்கிற ஒரு மிஷின் எடுத்துட்டு ரெடியா வெயிட் பண்ணுவான். அப்போ ஒருத்தன் ஜன்னல் வழியா கைய விடுறான். அவனோட கையை அப்படியே செவரடியே வச்சு டப்பு டப்பு டப்புன்னு 2 ஆணி அடிச்சு விட்டுறான். இதனால கடுப்பான சார்லி ஹீரோட காரை ஷூட் பண்றான். அது கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சிருது. இவனுங்க பண்ற அநியாயத்தெல்லாம் பார்த்த ஹீரோ நேரா ஹீரோயின் போயிட்டு, இங்க பாரு உங்க அப்பாவோட கன் எல்லாம் இங்க தானே இருக்குது, உள்ள வந்தானுங்கன்னா யோசிக்காம போட்டு தள்ளிரு, இங்க வா இந்த டிராப்பை கொஞ்சம் செட் பண்ணி வைக்கலாம்னு சொல்லிட்டு அந்த டிராப்பை எடுத்து அப்படியே செட் பண்ணும்போது ஹீரோவை இந்த மாதிரி முன்ன பின்ன பார்க்காத ஹீரோயின் அப்படியே ஷாக் ஆகி அவனை பார்த்துட்டு இருக்கும்போது, நான் சொன்னது புரிஞ்சுதா இல்லையா, உள்ள வந்தானுங்கன்னா யோசிக்காம போட்டு தள்ளிரு, ஜேம்ஸ் கிட்ட அவனுங்களை விட்டுறாதுன்னு சொல்லிட்டு நேரா கீழே போறான். கீழே போனவன் கோச் அங்கிளோட மூஞ்சிலே வெண்ணி ஊத்தவும் அதை பார்த்த மத்த 3 பேத்துக்குமே வெறி ஆகிருது. டேவிட் உன்னை பழக்காம விட மாட்டானு சொல்லிட்டு எல்லாரும் கத்தும் போது ஹீரோ அப்படியே பொறுமையா நின்று அவனோட அந்த காலத்து மியூசிக் சிஸ்டத்துல ஒரு பாட்டு ஒன்று போட்டுட்டு, இப்ப வாங்கடா பார்க்கலான்னு சொல்லிட்டு அவனோட கண்ணாடியை கழட்டி தொடப்பான். கெத்தா இருக்கும். அந்த பாட்டை கேட்டு வெறியாகிற சார்லி பாய்ஸ் என்ன பண்றாங்க, கார் எடுத்து டம்முன்னு இடிக்கிறாங்க. அப்பா ஹீரோயின், எங்க அப்பா கிட்ட வேட்டையாடா அடிக்கிறீங்க, இந்த வரண்டான்னு சொல்லிட்டு கன் எடுத்து ஷூட் பண்றான். ஆனா ஒரு புல்லட் கூட அவங்க மேல படாது. அவ ஷூட் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்த தொப்பிக்காரன், நீ மேலாடி ஒளிஞ்சிருக்கிற, இந்த வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரம் மேல போயிடுறான். மத்த 3 பேரும் சவர் அடிச்சுட்டு உள்ள போறானுங்க. அதுல சார்லி மயங்கிடுறான். உள்ள போனதுமே கோச் அங்கிள் ஹீரோவை ஷூட் பண்ண போறான். பட் ஹீரோ அவன்கிட்ட இருந்து துப்பாக்கியை பிடிங்கி அவனையே போட்டுருவான். அவனை போட்டு தள்ளிட்டு இன்னொருத்தனையும் வெளுவெளுன்னு வெளுத்து நாக் அவுட் பண்ணிட்டு நிக்கும் போது கரெக்டா சார்லி மயக்கத்துல இருந்துச்சு. என்ன டார்லிங், ஆள் எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்ட போல, நீ எல்லாம் ஒரு ஆளு, ஓன்ட்டையெல்லாம் அடி வாங்கி சத்துருக்காங்க பத்தியா, இவனுங்கெல்லாம் எந்த செருப்பால் அடிக்கிறதுன்னு தெரியல, சரி நானே அவனை கொலை பண்றேன்னு சொல்லிட்டு ஷூட் பண்ண போறான். அந்த நேரத்துல ஹீரோயின் அப்படியே கதற சவுண்ட் கேக்குது. ஏடான்னு சொல்லிட்டு 2 பேரும் மேல போய் பாக்குறானுங்க. இந்த தொப்பிக்கார ஹீரோயினை விரட்டிட்டு இருப்பான். மேல போன ஹீரோ அந்த தொப்பிக்காரனை தூக்கி கீழே போட 2 பேரும் கன் பாயிண்ட்ல ஹீரோவை மடக்கிறானுங்க. அப்ப அந்த தொப்பிக்காரன், தலை நேத்து மாதிரி இன்னைக்கு ஒரு ரவுண்டு போயிடலான்னு பார்த்தேன், அதுக்குள்ள வந்து கெடுத்துட்டிய தலை அப்படின்னு சொல்லும் போது சார்லி கடுப்பாகி, டே ஏன் லவர்ரா புறம்போக்கு, நேத்தே உன்னை போட்டுருக்கணும், மிஸ் ஆயிட்ட, கூட பழகின பாவத்துக்கு உன்னை உயிரோட்டம் பத்தியா, ஏன் தப்புடான்னு சொல்லிட்டு ஷூட் பண்ண போறதுக்குள்ள ஹீரோயின் ஷாட்கன் எடுத்து டொப்புன்னு 3 புல்லட் தொப்பிக்காரன் வயிற்றுல இறக்கிறான். அடுத்து ஹீரோவுக்கும் சார்லிக்கும் மல்லுக்கட் ஆயிருது. இதுல ஹீரோவை போட்டு சார்லி வெளுவெளுன்னு வெளுத்து விட்டுருவான். கடைசியா ஹீரோவை கொலை பண்றதுக்காக அவனோட நெத்தி பொட்டிலே கன்னை வச்சுட்டு, டாய் அவ ஏன் எக்ஸ்ல வர்றா, ஏன் கூட தான் வாழ்ந்திருக்கணும், தேவையில்லாம எங்க லைஃப்ல நீ உள்ள வந்துட்ட, இப்ப செத்து தொலைன்னு சொல்லிட்டு டயலாக்கா பேசுறான். அந்த நேரத்துல ஹீரோயின் அங்க ஷாட்கனோட வந்துடுறா. அவளை பார்த்த சார்லி பதறி போய் எந்திரிக்க ஹீரோ அந்த ட்ராப் இருக்குல்ல அதை தூக்கி அவன் தலையில சொருகணும். ஸ்பாட்லயே அவனை கொலை பண்ணிரும். அவன் சாகிறத பார்த்த ஹீரோ அப்படியே வெளியில போயிட்டு, ஒன்னும் தெரியாத அப்பாவியா இருந்த நானே இப்படி கொலை பண்ணிட்டேனான்ற மாதிரி ஷாக்கோட அப்படியே எரிஞ்சுக்கிட்டு இருக்கிற வீட பாக்குறான். படமும் முடியுது. இப்படி அநியாயமா அப்பாவியா சுத்திக்கிட்டு இருந்த அப்புறாணி பையில கூட கொலகாரனா மாத்திட்டானுங்க பாவி பய உலகம். அவ்வளவுதான், படம் முடிஞ்சது. அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.